ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ. பிடாக், நான் எட்ஜு கொடுக்காதது என்ன ரீசன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன கேமே வந்து எட்ஜு கொடுத்தேன் நான் வந்து சிஎஸ்கே கேமுக்கு. பட் இந்த கேம் வந்து நீங்க எட்ஜு கொடுத்தீங்க, பட் நான் கொடுக்கல. என்ன ரீசனுன்றதை இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீனிங் எனக்கு ஒண்ணுமே புரியல பிடாக். இந்த விக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே கையில கொடுத்ததே நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். பிகாஸ் ஃபிளாட் விக்கெட், சூப்பரா இருந்தது விக்கெட். ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி ஒரு விக்கெட் சேப்பாக்ல பாக்குறோம். பிக் ஸ்கோர்ஸ் மறந்துட வேணாம், வியூவர்ஸும் சரி நம்மளும் சரி மறந்துட வேணாம். பஞ்சாப் இஸ் த ஒன்லி டீம் இஸ் சக்சஸ்ஃபுல்லி சேசிங் ஸ்கோர்ஸ் ஓவர் 200 ரன்ஸ். சக்சஸ்ஃபுல்லா ஆடுறாங்க. ஒரு வேற லெவல்ல ஆடினாங்க. கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் சிஎஸ்கே டுடே. சிஎஸ்கே வாஸ் கிரஷ்ட் பை த பவர்ஃபுல் பேட்டிங் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. கேமை பார்த்திருப்பீங்க. என்ன வாட் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பிடாக்? அதாவது இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளாட் விக்கெட்னா ஐ பெக் டு டிஃபர். இட்ஸ் நாட் அ பேட் விக்கெட்னு சொல்லுவேன். பேத்தட்டிக்கா பஞ்சாபும் போலிங் போட்டாங்க, ரொம்ப பேத்தட்டிக்கா போலிங் போட்டாங்க. ஓகே, சர்ஃப்ராஸ் கான் அடிக்கிற ரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் மேனு, பாயிண்ட்டு, ஃபைன் லெக், ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஓகே, உங்களுக்கு சர்ஃப்ராஸ் கானுக்கு தேர்ட் மேன் இல்லாம நீங்க போலிங் போடுறீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு பிளான்ல நீங்க வரீங்கன்றது தெரியும். ரெண்டாவது, ஆயுஷ் மாத்ரேக்கு ஷார்ட்டா ஒரு பால் கூட போடல. அவங்க 2 பால் ஷார்ட்டா போட்டாங்க, மேல போச்சு. எல்லா பாலும் த்ரோ டவுன் ஆஃப் பாலிஸ். மட்டமா போலிங் போட்டாங்க. ஒரே ஒரு போலர் நல்லா போட்டாரு. அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு 3 ஓவர் போட்ட உடனே என்ன ஆச்சு, லெப்ட் ஹேண்டர் வந்துட்டாரு. சிவம் தூபே வந்த உடனே பாக்குறேன், மேட்ச் ரெஃபரி சொல்றாரு இதுக்கு மேல யஜுவேந்தர் சஹல் போலிங் போட முடியாது, லெப்ட் ஹேண்டர் இருக்காரு. ஒரு லெப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு பார்த்தா பிரசாந்த் வீரும் இருக்காரு. என்ன பண்ணிட்டாங்க, 3 ஓவர்ல 21 ரன், ஒரு விக்கெட். த மோஸ்ட் எக்கனாமிக்கல் போலர் சிவம் தூபேவாலே அவரை அடிக்க முடியல. பியூட்டிஃபுல்லா போட்டார் யஜுவேந்தர் சஹல். ஆயுஷ் மாத்ரேக்கு 2 சான்சஸ் வேற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ரூல் படி அவர் போட முடியாதுன்றத போச்சு. மகா கேவலமான போலிங் பிளான்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது 192 வின்னிங் ஸ்கோரு. அவங்க ஒழுங்கா போட்டு கேச்சஸ்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே அவ்வளோதான் அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கேக்கு போலிங் கூட்ஸ் கிடையாது. பாட்டம் லைன் நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, பிரசாந்த் வீரன் நீங்க பேட்ஸ்மனா ஆடினீங்கன்னா தே ஷுட் ஹவ் பீன் ரீப்ளேஸ்டு பை அகீல் ஹுசைன். அகீல் ஹுசைன் 4 ஓவர் போட்டிருப்பாரு. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைனு. நான் அதை தான் சொல்றேன். ஒண்ணு, அதாவது பிரசாந்த் வீர் 14 கோடி, கார்த்திக் சர்மா 14 கோடி எடுத்திருக்க கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு, நான் கொடுத்த வந்த ஒப்பீனியனுக்கு அபியூஸ் எனக்கு கிடைக்குது, உட்காந்து எடுத்தவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, அபியூஸ் என்ன பண்றாங்க? ஓகே, என்ன கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியும் டேலண்ட் ஸ்கவுட்டிங்னு? பரவாயில்ல, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எவ்ரி ஒன் ஹஸ் காட் அ வேலிட் பாயிண்ட் டு ஆஸ்க். எனக்கு அவ்வளோ தெரியாது டேலண்ட் ஸ்கவுட்டிங் பற்றி. பட் நான் அது உட்காந்துருந்தேன்னா அந்த பிளேயருக்கு, அதாவது ஒன்று மணி, ரெண்டாவது அவங்க ஃபிட் ஆவாங்களா இல்லையா. எனக்கு ஒன்று என்னன்னா, the why I told Karthik Sharma has to go in before Sarfraz Khan is for people to see who is better than the other. 14 கோடி எடுத்து கொடுத்த பிளேயர் ஒரு பக்கம், 75 லட்சம் ஏகப்பட்ட ஐபிஎல்லாம் அன்சோல்டா வெளியில உட்காந்து இருக்கிற சர்ஃப்ராஸ் கானால என்ன பண்ண முடியும்? நீங்க 14 கோடி கொடுத்துட்டு இஸ் கோயிங் டு பி அவர் கேம் சேஞ்சர் நீங்க சொன்னீங்க. அவரால் என்ன பண்ண முடியும்ன்றது பீப்புள் உணரணும். ஏன்னா நான் உட்காரல ஆக்ஷன் டேபிள்ல, ஐ காட் அப்சல்யூட்லி நோ இது அட் ஆல். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, மேட் என்ட்ரினாங்க. ஓகே, மேட் என்ட்ரிக்கு பவர் பிளேல உங்களுக்கு ஹெல்ப் இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்றத எல்லாரும் பார்த்துருப்பாங்க. 210 சர்டைன்லி டிஃபெண்டபிள். என்னை பொறுத்த வரைக்கும் 18 ரன் மோர் தென் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு. இந்த போலிங் அட்டாக் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவத சொல்றேன் கேட்டுக்கோங்க, அனுபவத்துல சொல்றேன். நூர் அகமது இப்பயும் என்னோட நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு. எப்போ ஒரு பக்கம் சப்போர்ட் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கணும்னு, அது இப்ப அவர் அடி வாங்கினப்ப சொல்லல. நானு இதை திருப்பி சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் நிறைய பாக்குறேன், குளோபல் லீக்ஸ்ல நிறைய அவரோட நான் ஒர்க் பண்றேன், நிறைய டீம்ஸ்ல. அவருக்கு எப்படின்னா, ஒரு பக்கம் நீங்க ரன் ஃப்ளோவை நிறுத்தினா அட்டாக்கிங்கா போலிங் போடுவாரு. ஒரு பக்கம் ரன் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதுன்னா நெகட்டிவா போட ஆரம்பிச்சிருவாரு. வைடு கூகுளிஸ் போடுவாரு, காலை பிடிச்சி போடுவாரு. அந்த ட்ரெடிஷ்னலா ஸ்லோவா போட்டு பியூட்டிஃபுல்லா ரிப்பிங் கூகுளிஸ், ராங்கன் அதெல்லாம் போட மாட்டாரு. தட் வாஸ் அப்சல்யூட்லி கிளியர்லி விசிபிள் ஆன் திஸ்.
ஆயுஷ் மாத்ரேவையும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் கேம் சேஞ்சஸா நீங்க பிக் பண்ணீங்க. பியூட்டிஃபுல்லா காரணம் கொடுத்து இது பண்ணீங்க. ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் இறக்கிருக்கலாமோ அப்படின்னு ஒரே ஒரு யோசிச்சிங்க. அந்த சேஞ்ச் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. சஞ்சு சாம்சன் ஆல்சோ ஃபெயில் டுடே. ருத்ராஜ் கெய்க்வாடி நல்லா ஆடினாரு, பியூட்டிஃபுல்லா செகண்ட் ஃபீல்டில் ஆடினாரு. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே வாஸ் ரியலி ரியலி கோயிங் ஹேமர் அண்ட் டான்ஸ் அந்த பக்கம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடு நீங்க ஃபெயிலியர்லாம் நீங்க சொல்ல முடியாது. 2 வின் ஃபேக்டர் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, 8 ஓவர்ல எந்த டீம் மொமெண்டம் செட் பண்ணுதோ அந்த டீம் will win the game. சிஎஸ்கே 77 for 1, பஞ்சாப் கிங்ஸ் 88 for 1. ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் டிக்டு. ரெண்டாவது, சேப்பாக்கோட சக்சஸ் தியரியே மினிமம் 8 overs ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்பின். தட் இஸ் வேர் சிஎஸ்கே டாமினேட்டட் until now. ஓகே, டிவிகேஎஸ் 3 ஓவர் போட்டாங்க, பாவம் யஜுவேந்தர் சாலை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் போலிங் போடக்கூடாதுன்னு 3 ஓவர்ல 21 ரன்ஸ், 1 விக்கெட் வித் an economy of 7. Okay, CSK known to have a spin choke in their unbeaten fortress. 8 overs, 84 runs, no wickets, an economy of 10.5. Second win factor ticked by Punjab Kings. Punjab Kings 2, CSK 0. Vicky, please add. எஸ் பிடாக், சொன்னீங்க கேம் சேஞ்சர்ஸ். எஸ், ஐ ஃபெல்ட். ஏன் சொல்றேன்னா, சி ஆயுஷ் மாத்ரே இஸ் சம்மன் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் டேமேஜ் லைக் திஸ். பேட்டிங்கை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க சர்ஃப்ராஸ் கானை கூட இன்னும் கூட விமர்சனம் பண்றீங்க. பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி ஒரு டீமுக்குள்ள வந்து போன வருஷம் இதே கேஸ் தான் பிடாக். போன வருஷம் அப்படியே ஃபிளிப் த காயின். 170 ரன் 175 ரன் அடிக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க சிஎஸ்கே. 170 மேல போனாலே கஷ்டம். இப்போ வந்து 210 போஸ்ட் பண்றாங்க சேப்பாக்ல. நம்ம எல்லாருமே வேர்ல்டு கப் T20 பார்த்தோம், எப்படிலாம் அடிச்சாங்க இங்கன்னு நம்ம பார்த்தோம். 190 was easily chased, 190 was easily scored by normal teams. Okay, batting team scored 190. I was not shocked when they scored 210. நான் திருப்பியும் சொல்றேன், தேவர் சிஎஸ்கே வேர் 15 ரன்ஸ் ஷார்ட்னு சொல்றேன். இவங்க போலிங்க்கு 15 ரன்ஸ் ஜாஸ்தியா அடிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. சிவம் துபேக்கும் இவருக்கும் சர்ஃப்ராஸ் கானுக்கும் நடுவில் ஒரு சின்ன அந்த ஒரு ஓவர் நல்லா போட்டாங்க. அந்த ஒரு சின்ன வைடு பிளான் கொஞ்சம் போட்டாங்க, அதனால பவுண்டரி வந்து தவிர 6 வரல. அதனால அந்த ஒரு 12 ரன் 13 ரன் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது அவங்களால. அண்ட் அகைன் நீங்க வந்து இந்த போலிங்ல பிரியான் சாரியா மாதிரி ஒரு பிளேயரை ஸ்டாப்பே பண்ண முடியாது இந்த மாதிரி விக்கெட்ல. அண்டர் லைட்ஸ் வழுக்கின்னு வருது, விடுறாரு நேரா, நாலா பக்கமும் கில்லி மாதிரி அடிச்சு நவுத்திட்டாரு. பிடாக், நம்ம வந்து சிஎஸ்கே போலிங்கை பத்தி நிறைய பேசணும், அதெல்லாம் ஓகே. பட் ஹவு குட் இஸ் பஞ்சாப் பிடாக்? அமேசிங். இந்த மாதிரி சேப்பாக்ல எனக்கு தெரிஞ்சு 210 எப்ப ஐபிஎல் கேம்ல எப்ப சேஸ் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் சொல்றேன், 210 வந்து நோ கான்டெஸ்ட் மாதிரி 9 balls ஸ்பேர்ல அடிச்சுட்டு போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், எப்ப பாரு பிரஷர். இவர் வந்து அதான் சொல்றேன், எப்படி இந்தியன் டீம்ல இவரை விடுறாங்கன்னு எனக்கு புரியல. அது வேற விஷயம், தட் இஸ் டிபேட் ஃபார் அனதர் டே. பட் ஆனா ஒரு எந்த விதமான சலனமுமே கிடையாது. வந்தவனே டப்பு டப்புன்னு 2 விக்கெட் வந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு, அழகா ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு. அவர் வந்து லெஜெண்ட் ஆயிட்டு வர்றாரு. ஷான் மாஸ்டர் தம்பி மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவரு வேற லெவல்ல ஆடுறாரு. வந்து கூப்பர் கான்லி அமேசிங் ஆட்டு போறாரு. வந்து 36 ரன்ஸ் நோ டைம் வித் பிளேர் அடிச்சுட்டு போறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கடைசி வரைக்கும் ஆடி அசால்ட் பண்ணிட்டு போறாரு. லாஸ்ட் இயர் எங்க விட்டாரோ அப்படியே கண்டினியூ பண்றாரு. போன கேம் கையில் அடிப்பட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இல்லைன்னா போன கேம்லேயே ஒரு 50 ரன் அடிச்சு நில நாட்டியிருப்பாரு. தூக்கி டீம் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் சொருவிட்டாரு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து எங்கேயோ இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட். அவங்க வந்து T20 எங்க நோக்கி போகுதோ அந்த நோக்கி போற இடத்துக்கு போறாங்க. அவங்க வந்து வேற மாதிரி திங்கே பண்ணல. நீ 210 பார்த்து ஆடிட்டு அப்புறம் அடிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடி, நாலா பக்கமும் கில்லி. பிரப்சிமன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசணும். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு என்னன்னா ரொம்ப ஒன் சைடட் திங்கிங்கா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பிடாக். ஏன்னா ராகுல் சேர் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்பின்னரா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம். 4 overs 46 ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு ரிஸ்பின், ஸ்ரேயஸ் ஐயர் அகேன்ஸ்ட் ரிஸ்பின் எப்படி அடிப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தூக்கி சொருகுவாரு. அதுவும் இந்த மேட்ச்ல வந்து ஒண்ணுமே இல்ல விக்கெட்ல. They should have bowled Prashant Veer. Anyways, all your bowlers were going for runs. At least middle oversல பிரசாந்த் வீர் போட்டிருக்கணும். ஏன் போடல தெரியல. சிவம் துபே போட்டிருக்கணும். ஏன் போடல தெரியல. ஏன் why does it keep happening பிடாக்? ஆர் இவங்க அடி வாங்கினோடனே ஃபங்க் ஆயிடுறாங்களா? இல்ல 5 bowlers வச்சே போலான்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்து ஆல்ரெடி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிட்டாரா? போலிங் இப்படிதான் இருக்க போகுது சேஞ்சஸ் அப்படின்னு ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரா? என்ன இது? ஒரு கிளாரிட்டி இருந்தா கொடுங்களேன். அதாவது அதான் நான் சொல்றேனே, நான் ஏதாவது ஒன்று சொல்றேன்னா அது பயஸ் இல்லாம நான் சொல்லுவேன்.
கார்த்திக் சர்மாவும் சரி, பிரசாந்த் வீரும் சரி, they are not IPL level. That is an absolute bottom line, I can tell you. That is the only reason they have not given the ball. அவர் bowling போடும்போது வியூவர்ஸுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது என்னன்னு நீங்க இது பண்ண வருவீங்க. ஏன் வந்து இதெல்லாம் நான் வந்து சொல்லாம இருக்கேன் அப்படின்னா, abuses come for someone who speak honestly that they are not at this level. That's an absolute bottom line. அவன் எடுக்கிறான் 28 கோடி பீடாக், 28 crores. அதை சொன்னதுக்கு தானே என்ன கேட்டாங்க கேள்வி, உனக்கு என்ன தெரியும் டேலண்ட் ஸ்கவுட்டிங்னு, தென் வை ஷுட் ஐ டாக்? அவன் எடுத்திருக்கான்ல சிவாம் குமார்னு, எப்படி போடுறாரு சிவாம் குமார்? நான் உங்களை கேட்கறேன் உங்களுக்கு. அதை தவிர அமித்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வேற வச்சிருக்கான், கிரைன்ஸ் ஃபுலேட்ரான்னு ஒரு சைனமேன் வச்சிருக்கான், ஒரு ஃபேக்டரியா வச்சிருக்கான் வெளியில. அவன் பிரிஜேஷ் சர்மா 20 லட்சத்துக்கு கொடுத்துருத்தாங்க, எப்படி துஷார் தேஷ்பாண்டே உட்காந்து வச்சுட்டு அவங்க ஆள வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாவது சொன்னா என்ன ஆகும்? ஓகே, இப்போ கோவத்துல பேசுறேன். ஐயோ எனக்கு என்னையா கோவம், எனக்கு என்ன கோவம்? ஐ எம் கம்மிங் ஹியர் டு சே வாட் ஐ நோ. இப்போ சிஎஸ்கே வந்து மிட் டேபிள்ல முடியும், அது கூட சொல்லியிருக்க மாட்டேன் நான். உண்மையா நாணயமா ஒன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் என்ன வருத்த எடுத்திருப்பாங்கன்றதுனால கோவம் கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும்ன்றதுனால தே வில் ஃபினிஷ் இந்த மிட் டேபிள்னு சொன்னேன். நெஞ்சில கையை தொட்டு சொல்லுங்க, இது போலிங் அட்டாக் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? 210, நான் திருப்பி சொல்றேன், 192 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இப்போ எங்க வீட்டில் இருக்கும்போது நான் தான் சொல்லி அந்த மேட்ச் பார்க்கும்போது 190 அப்படின்னா பஞ்சாப் அடிச்சிருவாங்க. 210 ரன் அடிச்சிருக்காங்க. 210 என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அப்படின்னு. ஒரு போலர் டு யூ திங்க் ஓ இவன் இந்த ஓவரில் வந்து 7 ரன் கொடுப்பான்? அந்த யஜ்வேந்தர் சஹல் போட்டாரு, ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் தெரியல உங்களுக்கு? இப்ப 2 வருஷமா நீங்க பாக்குறீங்க ராகுல் சேர பிளேயிங் லெவன்ல உள்ளே வர முடியல அவரால் வர முடியல. செம்ம அட்டி வாங்கி தான் அவர் வந்து டிராப்பே பண்ணியிருக்காங்க போது, ஜடேஜா மாதிரி ஒரு ஆளை நீங்க விடுறீங்க. அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒரே ஒரு ஸ்பின்னர் உங்களுக்கு 100 ஓவர்சீஸ் ஸ்பின்னர். ஓகே, இப்போ உங்களுக்கு லோக்கல் ஸ்பின்னர் ஒரு ஸ்பின்னர் கூட இல்லாம சேப்பாக்ல நீங்க உள்ள போயிட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? ஓகே, நீங்க எனக்கு ரொம்ப வயசுல சின்னவர், 2008ல இருந்து நீங்க ஐபிஎல் பார்த்திருப்பீங்க ஷூரா, வயசுல சின்னவரா இருந்தாலும். இவங்களோட கணக்கு என்ன? ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேர், ஹவு வெல் தே ஸ்டார்ட். எஸ், தே ஹவ் கம் அப் வித் a solution. அடிக்கவே இல்லைனாலும் சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட் இன் மை ஒப்பீனியன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் அமங்ஸ் 10 டீம்ஸ் இன் த காம்படிஷன். அதை பயஸ்டா நான் சொல்ல மாட்டேன், அடிப்பாங்க, அவங்க எந்த சந்தேகமும் கிடையாது. இஃப் யூ எவர் see the fortress in Chepa getting breached is because of the quality of spinners or number of spinners lacking, and then you are going with someone like Noor Ahmed where you don't understand when he can be successful அப்படின்னா எப்படி நீங்க எது பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க. ஓகே, நீங்க வந்து பணம் கொடுத்து எடுத்த பிளேயர்ஸை குறை சொல்லாதீங்க. நீங்க பணம் கொடுத்து எடுக்கிறதுனால அப்படியே ஒரு அடி அவங்க மேல போயிட முடியாது, பர்ஃபார்மன்ஸ்லயோ ஸ்கில்லையோ. அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது நீங்க 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்க. அப்படிங்கும் போது இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோ த வேர்ல்ட் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். அதுக்காகத்தான் கார்த்திக் சர்மா முன்னாடி வரணும்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு பாலுக்கு வலிக்காம என்ன பியூட்டிஃபுல்லா ஆடி கொடுத்தாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஷாட் பவர் ஹிட்டிங் கிடையாது, ஒரே ஒரு ஷாட் தூக்கி அடிச்சது, இறங்கி வந்து ஒரு பிக்கப் ஃபிளிக் ஓவர் ஸ்கொயர் லெக் ஃபார் 6. அதுக்கப்புறம் பாருங்க தேர்ட் மேனை உள்ள வச்சுட்டாங்க. நீ எங்க போட்டாலும் என்ன பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க, சூப்பர் ஆடின. சின்ன பையன் ஆயுஷ் மாத்திரை எவ்வளவு நல்லா ஆடினாரு. ஓகே, இந்த வருஷம் நீங்க வந்து யூ காட் தி செகண்ட் மோஸ்ட் பர்சன் யூ வென்ட் இன்டு தி ஆக்ஷன். இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இப்ப இவனுக்கு கெயின் கூப்பர் கான்லி, ஃபைனல் வந்தவனுக்கு, ஃபைனல் ஜெயிச்சவனுக்கு கெயின் டஃபி, அவனுக்கு கெயின் சன்ரைசர்ஸுக்கு அவங்களோட ஸ்பின்னர்ஸ் சலீல் அரோரா, சிவாங் குமார். நீ இவ்வளவு பர்ச எடுத்து போட்டியே, கேன் யூ டெல் மீ ஒன் கெயின் அவுட் ஆஃப் த ஆக்ஷன்? நோ. அப்படிங்கும் போது யூ ஆர் ஃபினிஷ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். வாட் கேன் பி எக்ஸ்பெக்டட்? ஒரு சில சமயம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிக்கிற இந்த விருப்பு வெறுப்பு விட்டு நியாயமான கேள்விகளை கேட்கணும். போன மேட்ச் அவங்க சரியா ஆடல, the batting flopped, they deserve to lose. இப்ப anyone is telling me it's a flat bed, 210 என்ன பண்ண முடியும், எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. I'm extremely sorry. என்ன பொறுத்த வரைக்கும் 210 is absolutely defendable. They didn't have the bowling firepower to stop them. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க ரவீந்திர ஜடேஜாக்கு பேக்கப் பிரசாந்த் வீர்னா you should try and show the world what he is capable of, what ரவீந்திர ஜடேஜா has done. நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ரவீந்திர ஜடேஜா இன்னைக்கு 4 ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டிருந்தா என்ன இருக்கும்? மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லல. Don't you think the chase would have been at least no time CSK were in the game right from ball 1. இந்த முதல் ஓவர்ல தூக்கி சொருகினார் பாருங்க 6 பிரியான்சாரியா, அப்பயே உங்களுக்கு கேம் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் இட் நெவர் லுக் லைக் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு வின் ஆஃப்டர் defending a target of 210 which doesn't more often happen in Chennai அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரவீந்திர ஜடேஜாவை நீங்க விட்டுட்டீங்க. they got a player like சஞ்சு சாம்சன் is world class match winner இல்லன்னு சொல்ல. அந்த வாய்ட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை நீங்க எப்படி சரி பண்ணணும்னு பாத்தீங்க. you got Akeem Hussain. If you don't have a confidence in Prashant Veer, it should have been Akeem Hussain who should have played because you are getting into the field with two overseas. நல்லா பேட்டிங் ஆடின ஜெமி ஓவர்டன் இஸ் வார்மிங் த பெஞ்ச் and I really can't understand an absolute logic behind it. Now they are going to go within 24 hours reaching Bangalore, another 24 hours they're going to play against RCB and another flat batting track. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. Positives are they batted very very well, absolute bottom line, everyone batted very well. ருத்ராஜா இருக்கட்டும், தூபேவா இருக்கட்டும், சர்ஃப்ராஸா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பேட்டிங் ஆடினாங்க. அதெல்லாம் நீங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது. they had enough on the board. பட் இந்த மாதிரி ஒரு மீக் சரண்டர் when defending a target of 210 is absolutely worrisome. Vicky, I don't think we need to add on anything because honestly சொல்ல நான் கேட்கிற கேள்விகள்லாம் I'm trying to be honest. ஹாப்பியா நான் ட்வீட் போட்டேன். 192 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், சிஎஸ்கே 17 ரன் கூட அடிச்சிருக்காங்க அப்படின்னு. 66 போட்ட 6 ஓவர்ல பஞ்சாப் 68 வந்தான். 10 ஓவர்ல 104 போடுறேன், 103 வரான், ஒரு ரன் பிஹைண்ட். 15 ஓவர்ல 156 போடுறோம், 163 வரான். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் they won the faces beautifully. ஏன் CSK doesn't have a firepower either to contain runs or to pick up wickets. They are absolutely thoroughly outplayed. அந்த பிரியான்சாரியா பார்க்கறதுக்கே பயமா இருக்கு இன்னைக்கு அவர் ஆடின ஷாட்ஸ். பிரப்சிம்ரன் தான் சொல்றேன், அவர் எப்படி போய் என்ன ஆடுறாருல யாருக்கும் தெரியாது. ஒரு 40 ரன் அடிச்சிருவாரு. ஷேயர் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வெதுப்புனா இருப்பாருங்க. அதுக்கப்புறம் கூப்பர் காலனி டிட் வெல். டாப் 4 அவ்வளோ நல்லா ஆடுறாங்க. when your bowling doesn't really have a teeth to disturb their top order or middle order or to control the flow of runs, any target what you set is going to end up in a shorter side. I'm very sorry. Congratulations to PBKs. CSK can at least go back to the next game thinking that one department we have succeeded in. There are problems aplenty for them. They have to bring back Deval Brevis if he's fit. They have to bring back Akeem Hussain in place of Prashant Veer. If Prashant Veer's role is only at number 7 and not to bowl, நான் பிரசாந்த் வீரோட பேட்டிங்கை குறை சொல்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவரு ஷார்ட்டா போட்டாங்க, அதெல்லாம் பத்தி நான் பேசவே இல்லை. அதை பத்தி நான் இது பண்ணவே இல்லை. பிரசாந்த் வீர் இஸ் ரோல் இஸ் ஒன்லி கோயிங் டு பி லைக் வாட் Cameron Green is doing for KKR as a batsman who can come at number 7. I would want Akeem Hussain who can do the same job what Prashant Veer can do at number 7 and can bowl 4 overs. அவரும் அடி வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அட்லீஸ்ட் your bowling will look a little bit better on paper. இதுதான் என்னோட தாட்ஸ் விக்கி. I don't think I've got anything else to add on this game. I am a bit disappointed. எஸ் பிடாக், நானுமே பிட் டிசப்பாயிண்டட். பட் டு பி வெரி ஆனஸ்ட், ரியாலிட்டி என்னன்னா, ரொம்ப ஓப்பனா ஆனஸ்டா சொல்லணும்னா, யூ கேனாட் டிஃபெண்ட் திஸ் ஸ்கோர் ஆர் யூ கேனாட் ட்ரை டு போல் அண்டர் 10 ரன்ஸ். அப்படி இவங்க, அதாவது கலீல் அஹ்மத் அண்ட் அன்சுல் கம்போஜை வச்சு உங்களால போட முடியாது. மேட் ஹென்ரி லீக் பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஜேமி ஓட்டனை உட்கார வைக்கிறீங்கன்னா, 3 ஃபாரினரோட சர்வீஸை தான் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, 2 பிளேயரை 11ல ஆடுறீங்கன்னா, நீங்க என்ன காம்பினேஷன் யோசிக்கிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. கடைசி வரைக்குமே தெரியல யார் வர போறாங்க உள்ளன்னு. அப்கோர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 210 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ராகுல் சார் வர போறாரு அப்படின்னு. ராகுல் சார் ஆப்வியஸ்லி நான் ஆன் லேட்டரல் திங்கிங் நான் சொல்றேன், ஸ்ரேயஸ் கோபால் இந்த சீசன்ல விக்கெட் எடுக்காத இடமே கிடையாது, விக்கெட் எடுக்காத டீமே கிடையாது. அவரும் லெக் ஸ்பின்னரு. ராகுல் சார் அடி வாங்காத இடமே கிடையாது. 3 வருஷமா பால லேண்டே பண்ண முடியல அவரால், அவ்வளவு கஷ்டப்படுறாரு. 48 balls 83 டு வின்னு. தூக்கி போடுறாரு, எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு 6, அடுத்த பால் டிராக் டவுன் பண்றாரு, புல் மிட் விக்கெட் மேல ஒரு 6, கட்டு ஒரு 4 கொடுக்குறாரு. தாராள பிரபு மாதிரி. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கே. பிகாஸ் இவங்க பஞ்சாப் என்ன சொல்லிருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல 210க்கு அப்புறம்னா, பாய்ஸ் 19 ஓவர்ஸ்ல அடிக்கிறோமா, 20 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போறாமான்றது தான் பேச்சாவே இருந்திருக்கும். நம்ம we will still be in the game. அப்ப பாக்குறேன் ஃபார் 3 போது பாக்குறேன், இன்னும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன் உட்காந்துருக்காங்க உள்ள வர்றதுக்கு. என்ன பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி டீமா லைன் அப் பண்ணிருக்காரு. பாண்டிங்க எல்லாருமே சொல்றாங்க ஆஸ்திரேலியன்ஸை புடிச்சு போறாருன்னு. புடிச்சு போடுற எல்லாருமே கன்னா இருக்காங்களே. ஸ்டாய்னிஸ் அவர் வேலையை பண்றாரு அசால்ட்டா. கடைசியில பார்த்தாரு, ஒண்ணு இல்ல, டமால் நச்சு முடிக்கிறாரு மேட்ச. சஷாங்க் சிங் டமால் நச்சு முடியல. அந்த ஒரு பிளான் போட்டாங்க, லெக் சைட்ல எல்லாரையும் பின்னாடி வச்சுன்னு அழகா கால்ல போடலான்னு பார்த்தாங்க. லைட்டா ரூம் கொடுத்து கவர்ஸ் மேல அடிச்சாரு, 2 ரன் போயினே இருந்தது. ஸோ இது டாக்டிக்கலி ரொம்ப ரொம்ப
போல் சப்போர்ட்டா இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் எனிதிங் டு ஆட் டு திஸ். நான் அப்படியே மூவ் ஆன் பண்றேன். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆன் பண்றேன். பிடாக் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஷர்ட்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான அதுக்கான 3 வின்னர்ஸ் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நம்ம பிடாக் ஸ்பீக்ஸ் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு சென்ட் த டிஷர்ட்ஸ். அந்த 3 டிஷர்ட் வின்னர்ஸ் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். அப்புறம் அந்த 3 டிஷர்ட்ஸ் ஃப்ரம் விச் 3 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் சொல்றேன். ஸ்டம்பி டாக் செக்மெண்டோட கிவ் அவே வின்னர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் முரளிதர் எம் 8366 அவருக்கு ஒரு டிஷர்ட் போகுது. அண்ட் டிகே அண்டர்ஸ்கோர் 00192 அவருக்கு ஒரு டிஷர்ட். அங்கித் கிருஷ்ணா 2004 அவருக்கு ஒரு டிஷர்ட் போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 3 வின்னர்ஸ். உங்களுக்கு 3 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட டிஷர்ட்ஸ் போகுது. அது யாரு வரப்போகுது, அது யாருன்றத சொல்றேன். ஒன்னு வந்து த கிரேட் ஃபாஸ்ட் பாலர் ஆலன் டொனால்ட் அவரோட டிஷர்ட் ஒன்னு வரப்போகுது. ரெண்டாவது இவரை வந்து நீங்க வந்து பீடோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட், இவரோட அந்த பேக் ஃபுட் ட்ரிகர் மூமெண்ட் அந்த கட் ஷாட்டுக்கே நான் பார்த்துக்கினே இருப்பேன். ஹஷீம் ஆம்லா, த ஜென்டில்மேன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட், அவரோட ஒரு டிஷர்ட். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசுன்றத காட்டினாரு. டெம்பா தூக்குனாரு ஐசிசி டிராஃபிய, ஐசிசி மேஸ தூக்குனாரு சவுத் ஆப்பிரிக்காக்கான ஃபர்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட் பண்ணி கொடுத்த டெம்பா பவுமாவோட டிஷர்ட். இந்த 3 டிஷர்ட் உங்க 3 பேருக்கு வந்து கிடைக்க போகுது. சூப்பர், வெரி வெல் டன். இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம இந்த சீசன் ஆஃப் மெமரிஸ்லயும் நிறைய நிறைய இந்த மாதிரி கிவ் அவேஸ் இருக்கு. பிளஸ் நம்மளோட ஜாயின் பண்ற அந்த சான்ஸும் கிடைக்க போகுது. ஆஃப்டர் தி 70 கேம்ஸ் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுறேன். ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு, ஒரே கொஸ்டின், கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிடாக் சிவிகே வியூஸ் கேட்டிருக்காரு, ஆஃப்டர் யுவர் சக்சஸ் இன் ஐடென்டிஃபைங் டேலண்ட்ஸ் லைக் ஷமார் ஜோசப், who is the X factor youngster you have spotted in IPL 2026 nets that we should watch out for? ஷமார் ஜோசப்க்கு அப்புறம் யாரை ஸ்பாட் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டேலண்ட் ஸ்கவுட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. அதாவது முன்னாடியே இதை நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல விரும்புகிறேன். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மை கால் வாஸ் சிவாங் குமார். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் பார்க்குறேன், அந்த விஜயசாரி டிராஃபியில் கர்நாடகாவில் பெரிய டீம் விஜயசாரியில் வந்து விட்டு சுருக்கு பொறுக்கு ஸ்டம்ப் டலங்குன்னு போச்சு பாருங்க. தட் இஸ் தட் ஏ திஸ் guy is going to make it bigன்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சலீல் அரோரா, அவர் வந்து 2 மேட்சும் ரன் அடிக்கல. திருப்பியும் சொல்றேன், ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் த கிரிக்கெட் பால். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து he can do some சீரியஸ் டேமேஜ். இவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்துட்டு பெருசா கண்ணில் பட்டது. ஆக்கிப் நபி பத்தி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ரொம்ப நாளா அவரை பத்தி நான் ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு கிடைக்கும்னு தெரியாது. சவுத் ஆப்பிரிக்கால there is a good chance that he might join the IPL as a replacement for one of the teams. Talks are in progress வரலாம். இவரை பத்தி நான் நிறைய ட்வீட் போட்டுட்டு இருக்கேன். கார்னர் எஸ்தருசன், he is going to be one of the future greats for South Africa. He is going to play all 3 formats of the game. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ரோச் அவருக்கு வந்துட்டு இருக்கு. அந்த கிளியரன்ஸ் வந்து there is a good chance that he might join one of the teams. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரு, டபுள் ஃபேசட் பிளேயரு, பொறுமையாகவும் ஆட முடியும், 6ம் அடிக்க முடியும். இந்த சிவாங் குமார், ஐ வாண்ட் சன்ரைசர்ஸ் டு பேக் ஹிம். சூப்பர் கண்ட்ரோல் இருக்கு, தைரியமா தூக்கி போடுறாரு, பேட்டிங் வேற அடிப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சிவாங் குமார் வில் டூ வெரி வெரி வெல். வேற ஏதாவது டேலண்ட்ஸ் வந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பேன் நான். வேற ஏதாவது டேலண்ட்ஸ் வந்தாலும் I'll just let you know. This is a very very good question. Hopefully all the youngsters, இவங்களை நான் பிக் பண்ணேன், எல்லா யங்ஸ்டர்ஸும் நல்லா பண்ணணும்ன்றது தான் நம்மளோட ஆசை. Vicky, if you feel you also see some other talents apart from what I have missed out can do a real damage in IPL, please add on and then we can go to the final thoughts. எஸ், கம்ப்ளீட்லி அக்ரி பண்றேன் பிடாக். நானுமே சிவாங் குமாரை பார்த்தேன், சென்சேஷனலா இருக்கு. என்ன அதாவது ஜென்ரலா சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ வெரி குட் ஸ்பின்னர் இன் IPL 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு திருப்பணும். அதாவது ரிஸ்பின் இருக்கட்டும், மிஸ்ட்ரியா இருக்கட்டும், 90 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல போட்டு திருப்பணும். இவர் 90-92 அசால்ட்டா உள்ளியும் போடுறாரு, ராங்கனும் போடுறாரு, இந்த பக்கமும் திருப்புறாரு. ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a sensational talent. அந்த மாதிரி 2-3 டேலண்ட் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க நிறைய டீம், நல்ல டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமும் இறங்க. ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கிரெயின்ஸ் ஃபுலேட்டர். ஆடுவாரான்னு தெரியல, பட் சிவாங் குமார் தான் ஆடுவார் அந்த அந்த பிளேஸ்ல. கிரெயின்ஸ் ஃபுலேட்டராவும் பயங்கரமா இருக்கு. இப்போ நீங்க நம்ம பேசினோமே பிரிஜேஷ் சர்மா, அவருமே பயங்கரமா தெரியுறாரு பிடாக். ஏன்னா டிஃப்ரெண்ட் பால்ஸ் வச்சிருக்காரு, இன்னும் பெருசா இறக்கல, அவரோட பால்ஸ் எல்லாத்தையுமே இறக்கல, அதெல்லாமும் வச்சிருக்காரு. ஒரு டிப்பிங் ஸ்லோர் ஒன்று வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த லீக்ஸ் எல்லாம் பத்தி சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அதையும் சொன்னாங்க. பியூட்டிஃபுல்லா சமப் பண்ணீங்க பிடாக். இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபிட்டிங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க.
கமிங் டு க்ளோசிங் தாட்ஸ் பிடாக், ஸ்லைட்லி கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கு டு சி ஃபைவ் டைம் சாம்பியன் டீம் ஜஸ்ட் மேக்கிங் ரொம்ப எலிமெண்ட்ரி மிஸ்டேக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா காம்பினேஷன்ஸ் வந்து the competition is really high right from the start. IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல வந்து the tournament is actually not being played on the field. It is actually played 3 months before in the auctions. நல்லா பண்ணவங்க, அதாவது பேசிக்கா சொல்றேன், ஆக்ஷன்ஸை நல்லா பண்ணவங்க இங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஆக்ஷன்ஸை நல்லா பண்ணாம இங்க வந்து கம்ப்ளீட்டா போய் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சோ இல்ல வந்து ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆயோ அப்படிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது. 21ல கூட டேடிஸ் ஆர்மின்னு கிண்டல் பண்ணாங்க, பட் ஆனா கூட துண்டா வின் பண்ணாங்க. 19 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர் 21 தெரியல, 19 நினைக்கிறேன். டேடிஸ் ஆர்மின்னு கிண்டல் பண்ணாங்க, பட் தட் காம்பினேஷன் வாஸ் லீத்தல். எல்லாருமே தேவர் அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் தியர் கெரியர், பட் தேவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், தே நோ ஹவு டு ஹேண்டில் ப்ரெஷர், தே டிட் த ஜாப். ஏன்னா வாட்ஸனை வச்சு பேக் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் பேக் பண்ணாங்க. குவாலிஃபயர்ஸ்ல வந்து அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல வந்து அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க. இட்ஸ் எச்ட் இன் த மெமரிஸ் அண்ட் த ஹிஸ்டரி ஆஃப் சிஎஸ்கே இதுல வந்து. பட் ஆனா இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் a lot of soul searching to be done. பிடாக், உங்களோட க்ளோசிங் தாட்ஸ். சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்களேன். when I'm putting my thoughts forward, people are thinking that I'm angry அப்படின்னு. நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஹர்ட் எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து தெரியுது. the same hurt is there for me also, but that will not stop me from giving the points what I know. அது தப்பா இருக்கலாம், பட் I am a bold man to share my thoughts. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 ஃபாரினரை யார் ஆடி இருக்காங்கன்னு என்னால யோசிச்சு பார்க்க முடியல. when you have a guy like Akeem Hussain who settle in the sidelines who can bowl, when you don't really have the confidence of Prashant Veer to bowl அப்படிங்கும்போது Akeem Hussain வெளில உட்காந்துருக்கிறது எனக்கு ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே இல்லை. ஓகே, in that is a case, there is, நம்ம சொன்னபடி பாத்தீங்கன்னா it should have been Sarfaraz Khan or Karthik Sharma in the playing 11 and one in the impact sub, and Jimmy Overton should have been played. He would have given a bowling option considering what bowling option you have. சொல்லுங்க. இல்ல, லாஸ்ட் டைம் உங்களுக்கு எப்பயாவது ஞாபகம் இருக்கா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஓவர் கூட போடாம ஒரு இன்னிங்ஸ்ல ஐபிஎல்ல இதுக்கு முன்னாடி? அதான் சொல்றேனே, அதுதான் எனக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த bowling ஆப்ஷனோட போறீங்க வித் you are not interested to give Shivam Dube the ball, right? You mentioned Prashant Veer not the ball. அடி வாங்கினாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது, அவங்க தான் திருப்பி திருப்பி போடணும். you are going with one bowler who can turn the game, that is Noor Ahmed. அவரை சரியா பார்த்துட்டானோ இல்ல அடிச்சாலோ எந்த டார்கெட்டையுமே நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. only thing is Deval Brevis is expected to take the field in the next game. யாரை உட்காந்து வைப்பீங்க? கார்த்திக் சர்மா தானே உட்காந்து வைப்பீங்க, இல்ல வேற யாராவது உட்காந்து வைக்க முடியுமா? ஓகே, you are going to warm Karthik Sharma the bench. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் if he is not going to bowl, he has to be replaced by இவர் Akeem Hussain. ஸோ அதை நீங்க பண்ணியே ஆகணும். then you have to really see in Chinnaswamy Stadium what can Matt Henry do. இல்லையா அந்த சுச்சுவேஷன் you can get Overton, he can also bat, he can also bowl quicker. He has proved it. they have to get the combination right. இப்பயும் சொல்றேன், still it's early days. 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க, இன்னும் 12 மேட்ச் இருக்கு. இன்னும் அவங்க 4 மேட்ச் தோத்தா கூட 8 ஜெயிச்சா still they can qualify, but they cannot slip the next match against RCB in Chinnaswamy Stadium. If they slip the next game, the exit door will be very close. அப்பயும் அந்த ஈக்குவேஷன் நான் சொல்லலாம், 11 மேட்ச்ல வந்து 8 ஜெயிச்சா போறோம்னு. அப்பயும் வந்து they are not out of the tournament. அதுக்கப்புறம் பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும். they have to wake up, they have to get the right playing 11 which looks good on paper, which gives confidence on paper, where the team can win the game of cricket with both bat and ball. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. it is extremely disappointing. அதனாலதான் நானும் எட்ஜ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க எட்ஜ் கொடுக்க நான் விரும்பலன்னு சொன்னோன்னு யாராவது ஒருத்தர் வியூவர்ஸுக்காக எட்ஜ் கொடுத்தே ஆனோம். சரி, இதுவா ஒரு கான்பிடண்டா ஆனஸ்டா சொல்றேன், என்னோட மனசாட்சியை வித்துட்டு சிஎஸ்கே பிடிக்கும்ன்றதுனால சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டேன். I was not convinced, but still when I get it wrong, whether மனசோட கொடுத்தனோ மனசோட கொடுக்கலனாலும் I put my money on CSK. Unfortunately they didn't deliver. Congratulations to Punjab Kings, they were absolutely magnificent. 210 எப்படி வந்துட்டு கிளீனா கிளாஸா சேஸ் பண்ணோம்னு காமிச்சாங்க.
Congratulations to them. They are 2 out of 2. நீங்க சொன்ன மாதிரி 6,000 கிலோமீட்டர் இப்போ 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க. We will come back and do the previews of the double header that is going to happen in Saturday, and the most important double header that is going to happen, which every whole world will be watching, is going to be the derby RCB versus CSK in Bangalore. We'll come back and do a detailed previews and reviews with your very own 100% Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.